ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முந்தா நேரத்தை ஒரு நியூஸ் பார்த்தேன். கேரளாவில் ஒரு இன்ஸ்டாகிராம் பிளாகருடைய மனைவி அந்த ஊர் லோக்கல் பஸ் டிரைவர் கூட ஓடி போயிட்டாங்களா. அதான் ஓடி போயிட்டாங்களா, ஓடி போயிட்டா அவளுகளுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தா போதும். இது என்னையா புது செய்தி, இதான் டெய்லி நடக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கிற கல்யாணமான ஆண்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை விழிப்புணர்வு வீடியோ பதிவு. வாங்க நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னால எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்பவத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். படத்துல காமிச்சிருக்கிற நபர் பேரு ஆலப்புழையை சேர்ந்த அகில். இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பிளாகர். இவருக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தனது வித்தியாசமான ரீல்ஸ்களால தான் இந்த அச்சீவ்மெண்ட் இவருக்கு கிடைச்சிருக்கு. மாசம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. இது மூலமா தான் இவருக்கு ரீசெண்டா மகாராஜா ஹாஸ்டல்ங்கிற மலையாள படத்துலயும் சான்ஸ் கிடைச்சது. இப்படி இவர் நல்லா வளர்ந்து வரும்போதுதான் இவர் வசிக்கிற ஏரியால இருக்கிற மேகா நாயர்ங்கிற ஒரு லேடி லாயருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரு கிரியேட்டர் தான். ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் கல்யாணம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருந்தது. அகில் மேகா தலையில கை வச்சு, இனிமே எந்த பொண்ணையும் நான் சைட் அடிக்க மாட்டேன், எந்த பொண்ணுக்கும் Facebook உட்பட எந்த சோசியல் மீடியாலையும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டேன், அவங்க கூட சாட் பண்ண மாட்டேன், மனைவி மேகாவுக்கு உண்மையா இருப்பேன்னு மேகா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிக்கிட்டாரு. பெண்ணுங்களை போட்டோக்கு லைக் பண்ண மாட்டேன், பெண்ணுங்களுக்கு ரெக்வெஸ்ட் அயக்க மாட்டேன், பெண்ணுங்களை நோக்கி வெள்ளம் மறக்க மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் ஒரே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஜோதியில் ஐக்கியமாகி கப்பிள் பிளாக்ஸ் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. இதனால ஏற்படுற பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் தன்னுடைய மனைவியினோட அழகை சாமர்த்தியத்தை சோசியல் மீடியாக்களை எக்ஸ்போஸ் பண்ணும்போது பாக்குற வியூவர்ஸுக்கு தைரியம் ரொம்ப கூடிடும். ஏன்னா பொண்ணுங்க தனியா ரீல்ஸ் போட்டாலே கமெண்ட்ஸ் சும்மா பிச்சுக்கிட்டு போகும். இதுல ஹஸ்பண்டோட சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்களா, அப்ப கமெண்ட் பாக்ஸ் சும்மா தெறிக்க விட்டுருவாங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் போடுறதுக்கு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டே அனுமதி கொடுக்குற மாதிரி தானே. இவங்க போற கமெண்ட்ஸ் அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இன்னும் துள்ளி ஆட ஆரம்பிச்சிருங்க. அதையும் ஹஸ்பண்ட் ப்ரோமோட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி பச்சை கொடி காட்டிட்டாருன்னா கேட்கவே வேணாம். இந்த சந்தர்ப்பத்துல இந்த மேகா டெய்லி அவங்க ஆபீஸ்க்கு போற பஸ்ல ஒரு டிரைவர் இருந்திருக்காரு. அவர் கூட கனெக்ஷன் ஆகி அவர் பஸ் மட்டும் இல்லாம இந்த மேகாவே ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ரீல்ஸ் ஓட்டுறத விட அந்த டிரைவர் ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருந்தது போல. நான் பஸ் சொன்னேன், நீங்க வேற எதையும் தப்பா நினைச்சேன், பொத்து நான் விழுந்துட்டேன். இந்த விஷயம் ஹஸ்பண்டுக்கு அப்படியே அரசல் புரசலா தெரிஞ்சு 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சண்டையினால இவங்க ரீல் அந்து போய் தனித்தனியா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்ட ஃபாலோவர்ஸ்க்கு கொண்டாட்டம் தானே, அதை இந்த டிரைவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டார். இப்போ ரீசெண்டா அந்த மேகா பொண்ணு ராத்திரியோட ராத்திரியா தன்னோட பைகள் அசசரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டா. அவளை அந்த பஸ் டிரைவரே மணமகளே மாற்றான் மனைவியே வாவான்னு பத்திரமா ஓட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டேன். இப்படி தென்னிந்தியாவே ஒழுக்கி இருக்கிற இந்த மேட்டர் நம்ம ஷார்ட்டா பார்த்தாச்சா. இதுக்கு கேரளாவே கொதிச்சு எழுந்தாலும் அகில் ரொம்ப பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணிருக்காரு. ஏதோ நடந்து போச்சு, இனிமே அவளை யாரும் சைபர் அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா பாவம் ரொம்ப தத்தியா இருந்திருக்காரு. இந்த அகில் கதையில எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். இதுவரை நம்ம அகிலுடைய கதையை தான் நம்ம எலாபரேட்டா பார்த்திருக்கோம். அதாவது அகில் தனக்கு கிடைச்ச அந்த பொண்ணு ஓடி போன வீடியோ ஃபுட்டேஜ் மூலமா தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. அந்த ரணகாலத்திலே அந்த வீடியோ அப்லோட் பண்ணி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நிறைய வியூஸ் அள்ளிட்டு போயிட்டாரு. ஆனா ஓடி போன அந்த மேகாவுடைய பட்சத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா. அவங்க ஒருவேளை அகில்னால 2 வருஷமா என்ன கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்கன்னு உனக்கு என்ன தெரியும், அதை வச்சு நீ அகிலுடைய சார்பா எப்படி நீ வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். இதுல ஒரு விஷயத்தை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்க முடியும். இந்த 2 பேருக்கும் பிரச்சனை வந்தது ரீசெண்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாசம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 மாசமா அந்த டிரைவர் கூட அந்த பொண்ணுக்கு கனெக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு அகிலுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா அவர் தகுந்த எவிடன்ஸ்களை கிரியேட் பண்ணி அவரே டைவர்ஸ் கேட்டு வாங்கியிருக்கலாம். இல்ல அந்த பொண்ணு அந்த டிரைவர் கூட ரிலேஷன்ஷிப்பை விட முடியாதுன்னா, உண்மைக்கே அந்த பொண்ணு நல்ல டீசென்டான பொண்ணா இருந்ததுன்னா அவளே ஒரு டைவர்ஸ் கேட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். உண்மைக்கே அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா அதைத்தான் அவ செஞ்சிருக்கணும். இப்படி என்னதான் தன்னோட புருஷன் கெட்டவனா இருந்தாலும் டைவர்ஸ் வாங்கிட்டு போகாம ராத்திரியோட ராத்திரியா இன்னொருத்தங்க கூட ஓடி போறதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம், ரொம்ப மடத்தனம். சோ அந்த ஓடுகாலி பட்சத்துல உண்மைக்கே நியாயம் இருந்தாலும் அவளை அப்படி திட்டி வீடியோ போறதுல தப்பே
தப்பே கிடையாது. அவளே வாலண்டியரா டைவர்ஸ் கேட்டு வாங்கிட்டு போயிருந்தான்னா அவளுக்கு எதிராக வீடியோ போட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இந்த அகில் ரத்தியை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு புத்திசாலி பையனோட ஞாபகம் வந்தது. அந்த பையனோட கதையை நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் எலபரேட் பண்றேன் அவ்வளவுதான். நான் முந்தைய 2000 ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப சாத்தூர்ல வேலை பார்த்துட்டு சிவகாசிக்கு பஸ்ல வரும்போது இடையில ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஸ்டாப்ல அந்த பஸ் நிக்கும். ஏகப்பட்ட பொண்ணு பசங்க ஏறுவாங்க. அதுல ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்க போல, எப்பவுமே ஒன்னா சேர்ந்து நின்றுகிட்டு இருப்பாங்க. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்ல இன்னொரு பையன் ஏறினான். அந்த பையன் பார்க்க நம்ம பையனோட நல்லா சிவப்பா அழகா இருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம பையன், டேய் என்னடா பஸ்ல ஏறி இருக்க, உன் பைக் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப நம்ம புது பையன் அந்த அழகன், இல்லடா ஆபீஸ்ல இருந்து வரும்போது பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு ரோட்ல நிக்க இந்த பஸ் வந்தது அப்படியே ஏறிட்டேன்னு சொன்னான். இந்த பொண்ணு இந்த 2 பேர் பேசுறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. யார் அவன் அப்படின்னு இவன்கிட்ட கேட்டிருக்கா. இல்லம்மா இவன் பக்கத்து வீடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பஸ் சிவகாசி பஸ் ஸ்டாண்டு வர்ற வரைக்கும் நம்ம ஆளோட பொண்ணு அந்த அழகனே அப்படி குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஓர கண்ணால இல்ல, ஸ்ட்ரெயிட்டாவே. நம்மளால இதை கண்டுகிட்டானான்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எல்லாருமே இறங்கி போயிட்டாங்க. இறங்கி போகும்போது இந்த பொண்ணு அந்த அழகனை பார்த்து அப்படியே ஒரு லுக் விட்டா பார்க்கணும். அது அப்படியே ஜெர்க் ஆயிட்டான். அடுத்து ஒரு 2 நாள் போச்சு. இந்த 2 பேரும் வழக்கம் போல பஸ்ல பேசிக்கிட்டே போறாங்க. அந்த அழகான பையனை காணும். அவனுக்கு தான் பைக் இருக்குல்ல, ஒரு 2 வாரம் ஓட்டி இருக்கும். அதே பஸ்ல நம்ம ஆளும் அந்த பொண்ணு இப்ப ஏறுறாங்க. ஆனா 2 பேரும் இப்ப தனித்தனியே நிக்கிறாங்க. பழைய அந்த அட்டாச்மெண்ட் இல்லவே இல்லை. ஆனா 2 பேருக்கு இதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. நான் பஸ் ஸ்டாண்டு வந்தவொடனே அந்த பையன் கிட்ட, தம்பி நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத, என்னடா ஆச்சு 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையான ஒரு கியூரியாசிட்டியில கேட்டேன். இல்ல நான் கிரேட் எஸ்கேப்னு கூலா சொன்னா அந்த பையன். நம்மால் என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். நானும் இவளும் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஆனா எப்பவுமே எங்க வீட்டுக்கு வராத இவ கடந்த 1 வாரமா எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சா. எனக்கு ஆரம்பத்தில் என்னதான் பார்க்க வர்றான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா பின்னாலதான் எனக்கு ஒரு ஸ்மைல்ல சந்தேகம் வந்தது. வழக்கமா கேஷுவலான சிம்பிளான மேக்கப்ல வர மாதிரி வராம நல்லா மேக்கப் பண்ணி நல்லா மாடர்ன் ட்ரெஸ்ல எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா. அடிக்கடி எங்க கூட பேசிக்கிட்டே பக்கத்து வீட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுவும் கரெக்டா நம்ம பக்கத்து வீட்டு அழகன் ஆபீஸ் விட்டு பைக்ல வர்ற நேரம் பார்த்து கரெக்டா இவ அந்த நேரமும் எங்க வீட்டுக்கு வர்றா. எங்க அம்மாவை ஆன்டின்னு நல்லா கொஞ்சம் பேசிக்கிட்டு எங்க அம்மாவை கூட்டிட்டு அந்த அழகான பையன் வீட்டுக்கு போய் அவருடைய அம்மா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த பையனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. பேசல, அவங்கிட்ட அப்படியே ரொம்ப நல்லா வழியிறா. இப்படியே 1 வாரத்துல அந்த 2 பேரும் மிங்கில் ஆயிட்டான். நம்ம போய் சிங்கிள் ஆயிட்டான். அந்த அழகா இருக்கிற பையன் இந்த சம்பவத்தினால பாத்தியாடா, என்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற என் பக்கத்து வீட்டு பையன் நல்லா ஸ்மார்ட்டா அழகா இருந்தாலும் அவனுடைய ஆளை நான் பிக்கப்பட்டேன் பாத்தியா, அதான்டா ஐயா அப்படின்னு சொல்லி அப்படியே கெத்தா காலையில அழைஞ்சிருக்கான். நம்மளால ஆரம்பத்துல கொஞ்சம் ஷாக் ஆனாலும் சரி, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு அப்படியே உஷாராகி இவன்கிட்ட இருந்து விலகி வந்துட்டான். அப்புறம் இவன் உட்காந்து யோசிச்சு பார்த்திருக்கான். ஒருவேளை இவன் என்ன கடுப்பிடிக்கிறத கூட அவன் கூட நெருங்கி பழகுறாளோன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். ஏதா இருந்தாலும் ரொம்ப அவசரப்பட்டு ஒரு ஆளை பத்தி தப்பா நினைக்க கூடாதுன்னு அவளோட ஏரியா கிட்டே போய் அவளை பத்தி அப்படியே நைஸா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் அவனுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் கிடைச்சது. அந்த பொண்ணு அவ ஏரியால இதே வேலையா தான் அழைச்சிட்டு இருக்கா. அவளோட காலனி ஏரியால யாராவது ஒரு 4-5 பசங்க ஸ்மார்ட்டா இருந்த ஆரம்பத்துல அவங்கள பார்த்து பேசி சிரிச்சு பழக ஆரம்பிச்சு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடுவா. அப்புறம் காலேஜுக்கு வந்து நம்மளால கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடுவோம். இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தா. உடனே நம்மளால கரெக்டா உஷாராயி இப்ப என் கூட பேசிக்கிட்டு இருந்தான். நான் அவங்கிட்ட, ஏண்டா உங்களால அவன் பிக்கப்பட்டு போயிட்டானே, உனக்கு கோவம் வரலையா, அவங்கிட்ட ஒண்ணும் கேட்கலையா, அவங்கிட்ட சண்டை போடலையான்னு கேட்டேன். இல்லைன்னா அந்த அழகனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன்னு கூலா சொன்னான். அப்புறம் நம்ம ஆளு இன்ஜினியரிங் நல்லா படிச்சு முடிச்சு சென்னையில ஐடியில் வேலை பார்த்து ஒரு பெரிய இடத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நல்லா காரு பங்களான்னு வாங்கி அழகான மனைவி குழந்தைகளோட சென்னையில செட்டில் ஆயிட்டான். பாருங்க என்ன ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பையன் இல்ல. காதல்ல தோல்வின்னு சொன்ன உடனே தாடியை வளர்த்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டாலே அவன். பொண்ணுங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருந்தான். ரீசெண்டா அந்த பையனை Facebookல பார்த்து அவனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து, என்னடா எப்படி இருக்கு, அந்த பொண்ணு எப்படிதான் இருக்கா அப்படின்னு நான் மெசஞ்சர்ல கேட்டேன். அப்ப அவன் சொன்னா, அவ இப்போ நல்லா சந்தோஷமா அமெரிக்கால செட்டில் ஆகி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கானா சொன்னான். சரி, அந்த அழகான பையன் இப்ப என்னடா பண்றான் அப்படின்னு நான் கேட்டேன். அவன் தான் பாவம்னே, அவன் தன்னைத்தான் உண்மையா காதலிக்கிறான் நம்பி அவன் கண்டினியூஸா அவளை உயிருக்கு லவ் பண்ணிருக்கான். ஆனா அவன் இவனோட ஒரு பெரிய பணக்காரனான தன்னோட அத்தை பையனை கட்டிக்கிட்டு இப்ப அமெரிக்கால செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்கா. அவன் தான் இந்த தோல்வியை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டானே, பாவம்னே. என்னை விட பெஸ்ட் சாய்ஸ்ன்னு அவங்கிட்ட அவ போன போய் அவன் நம்மளை விட ஒரு பெட்டர் சாய்ஸ் கிடைச்சா இதே மாதிரி அவன் நம்மளே விட்டுட்டு போயிடுவாளோன்னு அவன் கொஞ்சம் கூட சுதாரிக்காதனாலதான் தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டான்னு பரிதாபப்பட்டு சொன்னான். இந்த சம்பவம் நடந்தது உன்னை நினைத்து காலகட்டத்தில், அதாவது 2002
காலகட்டத்துல. அப்பவே நம்ம பொண்ணுங்க சோசியல் மீடியா இல்லாத அந்த 2002 காலகட்டத்திலேயே இந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்காங்க. அப்ப இந்த காலத்து பொண்ணுங்களை பத்தி கேட்கவா வேணும்? இளைஞர்களே, தயவு செய்து காதல் தோல்வி, கலட்டி விட்டு போயிட்டா, ஓடி போயிட்டா, அது இதுன்னு புலம்பி அழாதீங்க. உங்களுடைய உண்மையான அன்பு காதல் அவங்களுக்கு கிடைக்க தகுதி இல்லைன்னு சந்தோஷமா நாட்களை கடந்து போய்கிட்டே இருங்க. தயவு செய்து உங்களுடைய உண்மையான அன்பை காதலை அதை பெறக்கூடிய தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்து பின்னால ரொம்ப அழுகாதீங்கன்னு அந்த பையன் அருமையா ஒரு பாடம் சொல்லி கொடுத்து நீங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா நம்ம ஆளு. இப்ப புரியுதா ஏன் பொண்ணுங்க துணி கடையில ஒரு நைட்டி வாங்க கூட 3-4 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க? ஆண்கள் ஏன் தன்னுடைய பிறந்த நாள் துணியை கூட 3 நிமிஷத்துல எடுத்து முடிச்சிடுறாங்கன்னு. பெண்களுக்கு என்னதான் ஒரு நல்ல கலர் நல்ல டிசைன் உள்ள சேலை நைட்டி எது கிடைச்சாலும் வேற நல்ல கலர் நல்ல டிசைன் உள்ள சேலை நைட்டி எது கிடைக்கும்னு தனக்கு கிடைச்ச நல்ல துணியை கையில வச்சுக்கிட்டு வேற ஏதாவது இதை விட பெட்டரா கிடைக்காதான்னு கடை ஃபுல்லா அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வேற நல்ல கலர் டிசைன் உள்ள துணி பார்த்துட்டா போதும். ஏற்கனவே எடுத்து வச்ச துணி காஸ்ட்லியான துணியா இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா பார்த்த துணியை வாங்கிடுவாங்க. அதையும் 2 நாளா உடுத்திக்கிட்டே அலைவாங்க. ஆனா பக்கத்து வீட்டு பொண்ணு இதை விட நல்ல சூப்பரான கலர் டிசைன் உள்ள துணியை வாங்கி உடுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அதையும் பார்த்து ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அவங்க டிசைன். இதுதான் காலகாலமா நடந்துட்டு வருது. ஆனா நமக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்லல. முந்தி 30% இருந்த பொண்ணுங்க இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் காலத்துல 60% ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதைத்தான் நம்ம இப்ப இந்த பிரியாணி அபிராமி காலத்துல பார்த்துக்கிட்டே வர்றோமே. இதோ இப்ப கூட பாருங்க, இதே மாதிரி 2-3 சம்பவங்கள் ரீசெண்டா 3 மாசத்துல நடந்து நம்ம மனசே உலுக்கி இருக்கு. அதுவும் நம்ம இந்தியால. அதை என்ன நம்ம லைட்டா ஷார்ட்டா பாத்துருவோம். போன ஜூன் மாசம் புனேவை சேர்ந்த தொழிலதிபர் கேத்தன் அகர்வாலுக்கும் ரியா கோஷல்ங்கிற பொண்ணுக்கும் மேரேஜ் என்கேஜ் பண்ணி 2 பேருக்கு கல்யாணத்தை பல கோடி ரூபாய் செலவுல ரொம்ப ஆடம்பரமா நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே சேத்தன் சௌத்ரிங்கிற ஒரு பையன் மேல காதல் இருந்திருக்கு. ஆனா இந்த காதல் ஜோடிகள் என்ன பண்ணிருக்காங்க, கேத்தன் அகர்வால் உயிரோடு இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும், ஆனா ஒழிச்சு கட்டிட்டா என்னென்ன பக்காவா பிளான் பண்ணி 2026 ஜூன் மாசம் 18 அந்த நல்ல அப்பாவி பையன் பணக்கார பையன் கேத்தன் அகர்வால மத்திய பிரதேசத்துல லோகா கட்டு கோட்டைக்கு வரவழைச்சு மேல இருந்து தள்ளி கொண்டிருக்காங்க. ஆரம்பத்துல இது ஒரு ஆக்சிடென்டல் டெத்னு ரெஜிஸ்டர் பண்ணி கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ண பார்த்தாலும் பின்னால போலீஸ்க்கு சந்தேகம் வந்ததால் கிடைச்ச வீடியோ ஃபுட்டேஜ்களை பார்த்தப்ப அந்த பொண்ணுடைய காதலும் இந்த என்கேஜ்மெண்ட் ஜோடியை பின்தொடர்ந்து வந்ததை பார்த்து சந்தேகப்பட்டு விசாரிச்சு பார்த்தா இந்த காதல் ஜோடிகள் பண்ணின பிளான் எல்லாமே வெளியே தெரிஞ்சிருக்கு. காதலன் சேத்தன் சௌத்ரி காதலி ரியா கோஷல் இந்த 2 பேரையும் இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த கேஸ் போய்கிட்டே இருக்கு. உண்மையா ரியா கோஷல் நல்ல பொண்ணுன்னா என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே நான் ஒரு பையனை சின்சியரா லவ் பண்றேன், அவன் ஏழையா இருந்தாலும் அவனை தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வாழ்வேன்னு போல்டா தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். இல்ல பேரண்ட்ஸ் சம்மதிக்கலன்னா நிச்சயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே காதலனை இழுத்துட்டு போய் எங்கேயாவது போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணி இருந்தா அந்த காலகட்டத்தில் அந்த 2 குடும்பங்களுக்கு கொஞ்சம் அவமானமா இருந்தாலும் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனா இந்த 2ஐயும் பண்ணாம அந்த அப்பாவி பணக்கார பையனை 2 பேர் சேர்த்து கொலை பண்ணிருக்காங்க. அப்படி இவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பணக்கார பையன் இன்னைக்கு உயிரோட இருந்து வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்திருப்பான். இப்படி அவனுடைய வாழ்க்கையும் கெடுத்து தங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்திருக்காங்க இந்த அறிவு கெட்ட காதல் ஜோடிகள். அதான் சொன்னல, பொண்ணுங்களுக்கு தனக்கு பிடிச்சது ஒண்ணு கிடைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தன்னுடைய கணவன், தன்னுடைய மாமியார், மாமனார், நாத்தனார், தன்னுடைய சொந்த அம்மா, அப்பா, சகோதரி, ஏன் அதுக்கு மேல பிரியாணி அபிராமி மாதிரி தான் 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தைகளை கூட கொலை பண்ணுவாங்க. அடுத்த சம்பவம் ரீசெண்டா பெங்களூர்ல நடந்தது. ஸ்வேதாங்கிற ஒரு 24-25 வயசு உள்ள பொண்ணு கென்னத்துங்கிற ஒரு இளைஞரோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்திருக்காங்க. அந்த பையனோட ஆட்டிடியூட் பிடிக்காதனால பேரண்ட்ஸ் ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ் இவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 2 பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கும்போது ஐடில வேலை பார்த்தாலும் சைடா பிசினஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பிசினஸ் எதிர்பார்த்த அளவுக்கு போகாததால இவங்க 2 பேர் பேர்ல 30 லட்சம் ரூபாய் கடன் வந்திருக்கு. அதை பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கா ஸ்வேதா. அது மட்டும் இல்லாம தனக்கு சேர வேண்டிய ஷேரையும் கேட்டு பேரண்ட்ஸ் டார்ச்சர் பண்ணிருக்கா இந்த மூத்த பொண்ணு ஸ்வேதா. அப்படியும் பேரண்ட்ஸ் சம்மதிக்காததால தாங்கள் தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க எல்லாரையும் நைஸா பேசி வரவழைச்சு தன்னுடைய காதலன் மூலமா தீவிரமே இல்லாம தன்னுடைய அம்மா, அப்பா, சகோதரியை கத்தியாலே மாறி மாறி குத்தி கொலை பண்ணிட்டு இந்த 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த தெருவுல இருந்த வீடியோ ஃபுட்டேஜ்கள் இவங்க 2 பேரும் போன்ல
பரிமாறிக்கிட்ட சிடிஆர் ரிப்போர்ட்டை வச்சு இவங்களோட போன் லொகேஷன் மூலமா இவங்க 2 பேரும் சேஸ் பண்ணி புதுச்சேரியில வச்சு இவங்க 2 பேரும் பிடிச்சாங்க. இப்போ இந்த 2 பேரும் ஜெயில தான் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, முந்தி காலத்துல தமிழ் சினிமா வில்லன் மாதிரி இப்போ உள்ள பொண்ணுங்க பிஹேவ் பண்றாங்க. அதாவது எனக்கு பிடிச்சது கிடைக்கணும்னா யாரை வேணாலும் கொலை பண்ணுவேங்கிற மோடுக்கு போயிட்டாங்க இன்றைய 2K கிட்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸ் பெண்கள். அடுத்து நம்ம பார்க்க போற கதை இதை விட பரிதாபமானது. கேரளால நடந்தது. இதுவும் போன மாசம் தான். கேரளால இடுக்கி மாவட்டம் கட்டப்பனையை சேர்ந்தவர் தான் 38 வயசான KSRTC கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் ரஞ்சீஷுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளுக்கு நல்ல வசதிகள் செய்து கொடுத்து நர்சிங் வரைக்கும் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பியிருக்காரு. ஆனா அந்த அம்மா இல்ல, அவளை அம்மான்னு சொல்லக்கூடாது, அந்த மூதேவி அரபு நாட்டுல நர்ஸ் வேலை கிடைச்சு போனது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டான். இவ அரபு நாட்டுல இருந்த அந்த 8 வருஷத்துல இவர் தான் தன்னுடைய மகனை ஆசையா பாசம் காமிச்சு ஒரு தாயே இல்லாத ஃபீலிங் வருத்தம் அந்த பையனுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு தாயே மாணவரா மாறி அந்த பையனை நல்லா வளர்த்து படிக்க வச்சிருக்காரு. ஆனா அங்க போன அந்த மூதேவி பையன் நல்லா வளர்ந்த உடனே இனிமே அவனை வளர்க்கறது ஈஸி தானே இப்ப இந்தியாவுக்கு தன்னுடைய கள்ள காதலன் கூட சேர்ந்து கேரளாவுக்கு வந்து கோர்ட்ல தன்னுடைய பையன் இனி தன்னுடைய கஸ்டடியில தான் இருக்குன்னு ஃபேமிலி கோர்ட்ல ஆர்டர் கேட்டிருக்காங்க. வழக்கமா இந்திய கோர்ட்டுகள் தங்கள் கோர்ட்டுக்கு அழுதுகிட்டே வர்ற பெண்கள் கண்டிப்பா உண்மையை தான் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட விசாரிக்காம கண்மூடித்தனமா நம்பி அந்த குழந்தையோட கஸ்டடியை அந்த மூதேவி கிட்டே கொடுத்துட்டாங்க. அவளும் ரொம்ப சந்தோஷத்தோட ஆர்டரை குழந்தையை வாங்கி ஈவருக்கமே இல்லாம அந்த பையனை இத்தனை நாள் தன்னை ஆசையா பாசமா வளர்ந்த அப்பா தாத்தா பாட்டி கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டா. இதனால தன்னுடைய மகனை பிரிஞ்ச சஞ்சீஷ் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்டார். இப்ப சொல்லுங்க, இந்த சம்பவத்துக்கு குற்றவாளி யாரு? அந்த பொண்ணா அந்த கோர்ட்டா? இந்த சம்பவம் கேரளால ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம இந்தியாவில குழந்தையோட கஸ்டடிகளை தீர்மானிக்கிறது அம்மாவா அப்பாவா 2 பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணுங்கிற ஒரு சஜஷன் எல்லாரும் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதெல்லாம் நீங்க வேல்ராஜன் கிரைம் டெய்லி, சரவணன் டி கோர்ஸ், பாபு சங்கர் கிரைம் ஃபைல்ஸ்ங்கிற யூடியூப் சேனல் வீடியோக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க டீ கோட் பண்ற கிரைம் கேஸ்கள்ல அதிகமா கள்ளக்காதலால மனைவியை கொள்ற கணவர்கள் கதையை விட கள்ளக்காதலால கணவர்களை கொள்ற மனைவிகள் கதை தான் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப ஆண்கள் எல்லாரும் உத்தமர்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த ஆண்பலைகளும் முந்தி இல்ல, இப்பவும் இந்த மாதிரி இறக்கமே இல்லாத ஒரு நிறைய குற்றங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி குற்றங்கள் செய்யற ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்கள் எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமாகிட்டே வருதுங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இதுக்கான காரணங்கள் தான் என்ன, இதுக்கான சொல்யூஷன்கள் தான் என்ன, இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா என்னதான் சொன்னாலும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அந்த ரீசன்ஸ் சொல்யூஷன் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அடுத்த பாகங்கள். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அமேசான் கம்பெனில வீட்டுக்கு உபயோக பொருட்கள், துணிகள், கம்ப்யூட்டர் அக்சசரி சம்பந்தமான சிறந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்க. நான் சஜஸ்ட் பண்ணிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 4 ஸ்டார்களுக்கு மேல வாங்கினதுதான். அதனால உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க. இந்த நிகழ்ச்சி இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இந்த செக்மெண்டோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த்.